ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் ஹீரோ சேனல். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டர் ஜெயம் ரவி தன்னோட மனைவியான ஆர்த்தியை நான் விவாகரத்து பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி தன்னோட சோஷியல் மீடியா சைட் அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு. அதை பார்த்தீங்க அப்படின்னா ஆர்த்தி அவங்களோட சைட்லேருந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஜெயம் ரவி இந்த ஒரு முடிவு எடுத்தது எனக்கு தெரியவே தெரியாது. அவர் தனிப்பட்ட முடிவாக தான் இதை எடுத்திருக்காரு. குடும்ப நலனுக்காக இது எடுக்கலை, தன்னோட சுயநலத்துக்காக எடுத்த முடிவு தான் அது. நானும் என் மகன்களும் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டு ஜெயம் ரவியை பலருமே திட்டி தீக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜெயம் ரவி அமைதியாக தான் இருந்தார், எந்த ஒரு ரிப்ளையும் கொடுக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜெயம் ரவிக்கும் ஆர்த்திக்கும் விவாகரத்து நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னா பாடகி ஹெனிஷா ஃப்ரான்சிஸ் தான். அவங்க தான் அடிக்கடி கோவாவில் ஜெயம் ரவியும் அவங்களும் அடிக்கடி மீட் பண்ணிக்கிறதாகவும் 2 பேரும் சொகுசு பங்களா வாங்கி அங்கே குடும்பம் நடத்துகிறதாகவும் கூட பேசினாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆதாரத்தோட அடிக்கடி ஜெயம் ரவியும் ஹெனிஷாவும் இருக்கிற மாதிரியான சம்பவங்கள் ஆர்த்திக்கு மாட்டியிருக்கு. அதனால தான் என்ன அப்படின்னா விவாகரத்து ஆச்சு. அதனால தான் தன்னோட சோஷியல் மீடியா சைடு ஆர்த்தி ஜெயம் ரவியோட பிக்சர்ஸ் எல்லாத்தையும் டெலிட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி தீவிரமாக அவங்களோட 2 பேரும் இடையில அஃபேர் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு டாக் போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜெயம் ரவி இப்போ பதிலடி கொடுத்துருந்தாரு. என்ன கொடுத்துருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக விவாகரத்து அப்படின்ற முடிவு தனக்கு தெரியாது அப்படின்னு ஆர்த்தி சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் 2 நோட்டீஸ் அனுப்பியிருக்கேன். அவங்க சைடு இருந்தும் பேசிக்கிட்டு இருக்காங்க. என் மகன்களுக்காக மட்டும்தான் நான் அமைதியாக இருக்கேன், எதாக இருந்தாலும் சட்ட ரீதியாக டீல் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கும் பாடகிக்கும் தொடர்பு இருக்கதா சொல்கிறாங்க. அப்படி பேசுகிற எல்லாருக்கும் தான் அசிங்கம். ஏன் அப்படின்னா எனக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. அவங்க ஒரு சைக்காலஜிஸ்ட். நிறைய மன உளைச்சலில் இருந்தவங்களையும் அழுத்தத்தில் இருந்தவங்களையும் எவ்வளவோ பேரை அதிலேருந்து மீட்டிருக்காங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து ஒரு ஆன்மீக மையம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சதுனால அதை தகர்க்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் ஜெயம் ரவி சைடு ரொம்பவே கொந்தளிச்சு ரிப்ளை பண்ணியிருக்காரு. ஸோ ஒருவேளை இவர் மன உளைச்சலில் இருந்தனால இவரை மீள வைக்கிறதுக்காக தான் இவர் ஹெனிஷா ஃப்ரான்சிஸோட இருந்தாரா என்ன அப்படின்றது தெரியல. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இவரோட ரிப்ளையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே பாய். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கனகராஜ்.